அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பெயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கெங்கை முடிமேலணிந்தன் முழமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேரி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 6 உடனாய நாட்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை, இன்று பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள். பஞ்சமி திதி, ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:20 வரை, பின்னாடி மிருக நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம். சனிக்கிழமையாக இருந்தாலும் நாள் பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள். இன்று ராவுகாலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30 காலை. சூலம் மேற்கு, பரிகாரம் தை. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் கன்னியில் இருக்கு, புதன் செவ்வாய் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், குரு கடகத்தில் உச்சம். இன்று இதில் 3 கிரகம் பலமாக இருக்கு. எப்படின்னா, சந்திரன் உச்சம், குரு உச்சம், சனி ஆட்சி. ரொம்ப பிரமாதமாக இருக்குது கிரகங்கள் இந்த அமைப்பு. அதனால் இது ஒரு நல்ல அருமையான அமைப்புன்னு பேர். அதில் இன்று கிரகங்கள்லாம் நல்ல வலுவாக இருக்கிறது. அன்பான நேயர்களே, ரிஷபராசி மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் எப்படி இருக்குது கேட்டால், இப்போ குரு 3ல் இருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 4 கூடையவர் 2ல் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு நல்ல அமைப்பு. 11ல் சனி ராகு இருப்பது நல்லது. அதனால் இந்த நாள் அருமையாக இருக்குது. நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் உங்கள் சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவது பெரிய சிறப்பு. இந்த 3ஆம் இடம் என்பது கொஞ்சம் நல்ல இடம் இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு கவனமாக இருந்ததுக்கோ, அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு வந்துடுவார். மிதுன ராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. குடும்ப ஸ்தானாதிபதி உச்சம், குரு உச்சம், சனி ஆயுள்காரகன் சனி ஆட்சி. இதெல்லாம் மிதுன ராசிக்கு அருமையான அமைப்பு. நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அமோகமான நாள் இப்போ உங்களுக்கு. கடக ராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு விரயத்திலிருந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று 11ல் இருக்கார். அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இடம் மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல இடம் மாற்றமாக இருக்கும். இப்போ சொந்த வீடு கட்டிட்டு கூடி போகலாம், அதெல்லாம் இடம் மாற்றம்னு பேர். அது இந்த 2 மாதத்துக்குள்ள ஐப்பசி கார்த்திகையில் நடக்கும். அது கூட வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்கிறது. அன்பான சிம்மராசி என்பது உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பார்த்து கவனமாக நடந்துங்க. இந்த 2 மாதத்துக்கு சரியில்லை. இருப்பினும் உங்களுக்கு சுப விரயங்களாக நடக்கும், நல்ல விரயங்களாக பண்ணுங்க. கன்னிராசி என்பது உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல வந்திருக்காரு. சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. அருமையான அமைப்பு. உங்கள் ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க. அது ஒரு சிறப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல வந்துட்டார். 9ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் இடத்துல வந்துட்டார். ஆனால் 10 கூடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. ரொம்ப நல்ல நிறைவு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று 7ல் இருக்காரு. உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று 9ல் இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான இணைவு. உங்களுக்கு
இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2 மாசத்துக்கு அமோகமாக இருக்குது. இந்த 2 மாதத்தில் எல்லா நன்மைகளும் நடைபெறும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. தனுசு ராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்திருக்காரு. இதுவரை நன்மையை பண்ணிட்டு இருந்தாரு, ஆனால் இப்போ வந்து தடங்கல் பண்ணுறாரு. இப்போ இந்த 2 மாதத்துக்கு புதுசாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. 7 சனி முடிஞ்சு போச்சு, அதனால் ஒன்றும் பயம் இல்லை. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்தவங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்லதெல்லாம் நடக்கும். இந்த 2 மாதத்துக்குள்ளே என்னென்ன உங்களுக்கு தேவையான நன்மைகள் கூட அத்தனையும் பூர்த்தி ஆகும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது, ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்தார். உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. இந்த 2 மாதம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் கவனம் தேவை. மீனராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு பெரிய சிறந்த அமைப்பு. 5ஆம் இடத்துல ராசி அதிபதி உச்சம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவுன்னு சொல்லலாம். அதனால் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல நாள், நல்லது நடக்கும். இந்த 2 மாதத்தில் நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் பூர்த்தி ஆகிடும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். இருப்பினும் இந்த 7 சனியுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் ஆறுங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு சாதம் வைங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பலன்களை தரும். அன்பான நேயர்களை, நாம் வந்து இறை வழிபாடு தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் விட நமக்கு கடவுள் இருக்கிறார் பயமேன் என்பது போல் இறைவன் சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் என்றார். அதனால நம்ம சிவாய நம்ம சிந்தித்து வாழ்ந்தவையானால் இறைவன் நமக்கு நல்லருள் காட்டுவாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், எல்லாரும் சௌகரியம் அடைஞ்சுதான் ஆகணும். அதனால் கஷ்டப்படாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தவே முடியாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ நேற்று நாம் வந்து 2ஆம் இடத்தை பற்றி, குடும்பஸ்தானத்தை பற்றி நம்ம பேசினோம். இப்போ லக்கணத்தை பற்றி பேசுவோம். இந்த லக்கணம் என்பது நாம் பிறக்கின்ற நேரத்தை வைத்து கணக்கீடு செய்கிறது. அதுக்கு நிறைய கணக்கெல்லாம் இருக்குது. அந்த லக்கணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சூரிய உதயாதி நாழிகை, சூரிய உதயத்திலேருந்து நம்ம பிறந்த நேரத்தை நான் உதயாதி நாழிகை ஆக்கி அந்த உதயா நாழிகை மொத்தம் டோட்டல் பண்ணி அன்று இப்போ மேஷ லக்கணம்னா மேஷம் இந்த நாளில் எவ்வளோ நாள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ரிஷபம் எத்தனை நாழிகை, அந்த மிதுனம் எத்தனை நாள், இப்படிலாம் கணக்கு பண்ணி இப்போ நம்ம ஒவ்வொரு லக்கணத்தையும் நம்ம கொண்டு வரோம். இப்போ நமக்கு மேஷ லக்கணமே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மேஷ லக்கணத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னா அந்த மேஷ லக்கணத்துக்கு இந்த உருவம் எதை கொடுக்குறான்னா ஆட்டு தலையை கொடுக்குறாங்க, ஆட்டை சின்னமாக கொடுக்குறாங்க. அந்த ஆடு எப்படி இருக்கும்னா முரட்டுத்தனமானது. அதனால் இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க முன்கோபம் முரட்டுத்தனம் நிறைய இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டு அவதிப்படுவாங்க அப்படின்னு பேர். இருந்தாலும் உடம்பு பூரா உஷ்டமாகவே இருக்கும். அந்த லக்கணத்தில் லக்கணாதிபதி செவ்வாய் அதிலே இருந்துட்டானா வேறு வம்பே வேண்டியதில்லை. எப்போ பார்த்தாலும் உடம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், தலைவலி இருக்கும், கோபம் அப்படியே எதுக்கெடுத்தாலும் கோபமாக வரும். அவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் சந்தோஷமாகவே பேச மாட்டாங்க யாருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த லக்கணத்தினுடைய அமைப்பு இருக்குது. அதனால் ஆனால் லக்கணாதிபதி பலமாக இருக்கணும். லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் ஆயுளை பற்றி பயமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த லக்கணாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோய் பூரா நமக்கு வரும். செவ்வாய் யாருன்னா பிளட்டை ஓட செய்ய, ரத்தத்தை ஓட செய்கின்ற கிரகம் அது. அதனால் ரத்த சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் வரும். இப்போ கேட்கவே வேண்டியதில்லை, எடுத்த உடனே 3 வயசு குழந்தைக்கே ரத்த சம்பந்தமான வியாதி வந்துடுது, சுகர் வாங்குறான். இந்த சுகர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலை. நோய் வருவதற்கு நமக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நாம் தான் பண்ணணும். நோயை நாமவே வளர்த்து கொள்ளுகின்றோம். ஏன்னா வேலை வந்து அதிகமாக யாரும் உழைப்பதில்லை, உழைக்காமலே வந்து சாப்பிட்றதுக்கு பார்க்குறாங்க, கடுமையாக உழைக்கிறது இல்லை. எல்லாமே மின்சார பொருள்களாக போய்விட்டது. நம்ம இயற்கையாக நம்ம உழைத்து இந்த காரியத்தையும் உணவு தயாரிப்பதிவு கூட அந்த குக்கரெல்லாம் வந்துடுச்சு, மிக்சி வந்துடுச்சு, கிரைண்டர் வந்துடுச்சு, ஆடுகளில் அரைக்கிறது இல்லை, அம்மியில் அரைக்கிறது இல்லை, சாதம் வந்து நேராக வடித்து சாப்பிட்றது இல்லை, குக்கரில் வச்சு அந்த கஞ்சி பூரா கஞ்சியை வடிக்கணும், கஞ்சியை வடிக்காமல் சாப்பிடக்கூடாது, அது வந்து நோயை உண்டு பண்ணும். இப்படியெல்லாம் ஒரு சில கணக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம செய்யறதில்ல. ஏன்னா அவசரம், வேலைக்கு போகணும், 8 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு தயார் பண்ணிட்டு ஓடணும்.
குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ஏன்னா 1,50,000 ரூபா மாதம் சம்பளம் ஐடி கம்பெனியில். 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும். இதுக்கு இடையில் நம்ம சமையல் போடலாம். எப்படி படுற போது மாவு வாங்கிட்டு வந்து தான் தினம் இட்லி தோசை. வீட்லேயே அரைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் என்ன அரிசியில் போட்டான், என்ன உழுதோ எப்படி போட்டான் என்னன்னு தெரியல. அது நல்லாவே இருக்காது. அந்த மாவு விலைக்கு வாங்குறது ருசியாக இருக்காது மாவுகள்லாம். அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை. அதனால தான் நமக்கு வாழ்க்கை நமக்கு நோய்கள் அதிகமாக வருவதற்கு காரணம் அந்த தண்ணு இயற்கையான தண்ணு நம்ம குடிக்க முடியல. இருக்கிற சத்தை பூரா எடுத்துட்டு வெறும் சத்து இல்லாத தண்ணியை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் அக்வா வாட்டர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாளைக்கு முன்னாடி பிடிச்ச தண்ணி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேனில் பிடிச்ச தண்ணி பூரா விலைக்கு வருது. அந்த தண்ணி தான் நம்ம குடிக்க வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் கிணத்துல தண்ணு குடித்தோம், ஊரணியில் தண்ணு குடித்தோம். ஊரணி தண்ணி கம்மா தண்ணு மாதிரி இருக்கும். தேத்தாங்கொட்டை போட்டு தேத்தி குடித்தோம். அப்போ வியாதியெல்லாம் வரல. நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம். இவ்வளவு ஆஸ்பத்திரி கிடையாது, இவ்வளவு மருந்து கிடையாது, இவ்வளவு மாத்திரை கிடையாது. அதனால் அன்பான நேயர்களை நாம் நன்றாக உழைக்கணும், பாடுபடணும், சீக்கிரமாக எழுந்திருக்கணும். 5 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்கக்கூடாது. இப்போ டவுன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா 8:30 மணி 9 மணிக்கு தான் எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு நாளாவது நல்லா தூங்குவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. தூக்கம் என்பது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கினா போதும். அதனால் ராத்திரி படுக்கிற போது 12 மணிக்கு படுக்கிறாங்க, 11 மணிக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் செல்லை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. 12, 1 மணிக்கு தான் தூங்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு நாம் நோய் இடம் கொடுத்து அந்த நமக்கு மருத்துவ செலவுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோம். அதனால் மேஷராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக, மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க உணவு பழக்க வழக்கம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிளட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் உடம்பை பார்த்துக்கணும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. நாம் நலமுடன் வாழணும் என்பது, நாம் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நமக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும். அந்த குழந்தைகள் நலமுடன் வாழணும், நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா ஸ்ரீ முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.